பார்த்துருப்பீங்க இந்த நியூஸ். கோவை இப்போ அந்த பாடி பார்த்தீங்கன்னா மேட்டூர் குளத்தூர் பக்கத்துல அந்த பொண்ணோட பாடி கொண்டு போயிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? 10 மாசம் சுமந்து நாங்க பெத்து கொடுத்தா நீங்க இந்த ஈஸியா தூக்கிட்டு போயிருவீங்களாடா? அறிவு கிட்ட முட்டாங்களா, கஞ்சா குடிக்கிறவங்களாம் அறிவே கிடையாது. பொண்ணுங்களை ஏன்டா யோசிக்க மாட்டீங்க? அவங்க பெத்த ஒரு தாய் அந்த பிள்ளைய தொடும்போது உங்களுக்கு அம்மா அக்கா தங்கச்சி யாருமே நான் இல்லையா? அந்த குழந்தைய கழுத்தை இறுக்கி முடியால அந்த பேச சின்ன பொண்ணாக்கி கொண்டுருக்கீங்களாடா? நாங்க என்னடா பாவம், ஏன்டா நாங்க பொண்ணா பிறந்த தப்பாடா? உங்களாம் எப்படிடா தண்டனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, தண்டனை கடுமையாக்கப்படாது போல. நாங்க இப்படியே கத்தி கத்தி சாவுனாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. ஜெயிலுக்கு போய் உனத்தையா சாப்பிட்டு புறம்போக்குங்களா? ம் என்னடா பண்ணலாம்? மக்கள் கையில, பேரண்ட்ஸ் கையில அந்த பொண்ணை எப்படி சிதைச்சிங்க? ஒரு 10 மடங்கு உங்களுக்கு தண்டனை கொடுங்க. நரக வேதனை உங்களுக்கு காட்டண்டா உங்களுக்கு. நாங்க வந்து போராடிட்டோமா, எங்களை விட்டுருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பொண்ணுங்க எல்லாமே எங்களை விட்டுருங்க. ரூட்ல போகும்போது எங்களுக்கு பாதுகாப்பு, நைட்ல எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எங்களை பிச்சை கேட்கட்டு மேடம் உங்ககிட்ட. அப்பயாவது பொண்ணுங்களை விடுவீங்களாடா? குழந்தைங்க விடுவீங்களா? வயசானவங்கல இருந்து ஒரு நாயை கூட விட மாட்டீங்க. ஏன்டா இப்படி பேயா இருக்கீங்க முட்டாளுங்களா? இல்ல சிஎம் சார் பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் ஆட்சிக்கு வந்து என்ன புடுங்கினாரு? ஏன்டா நீங்க பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவாரு? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆட்சி முடிஞ்சு நல்லா தண்டனை குடிச்சாங்க. 6 மாசம் 7 மாசம் நல்லா தின்னுட்டு உணர்த்தியா வருவீங்க. இவர் தளபதி சிஎம் சார் நல்ல ஒரு சட்டம் கொண்டு வர அந்த குழந்தை ஆத்மா சாந்தி அடையும். கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்கு அவர் வந்து நல்ல ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு தண்டனை வாங்கி கொடுப்பாரு, நம்புவோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்க நம்ம பாதுகாப்பா பார்ப்போம். இது மாதிரி எனக்கு பேச எனக்கு தம்பு இல்லை, என்னால முடியல, விட்டுருங்கடா. கெஞ்சி கேட்கிறேன். பொண்ணுங்க குழந்தைங்கலாம் பாவண்டா. நீங்க தானே பாதுகாக்கணும் பசங்க. சரி வச்சுட்டு போங்கடா.